இந்த இளம் புயல் வேகமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறார்? கோல்டன் சிட்டியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம். தினத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இன்னைக்கு 76வது குடியரசு தினம். நம்முடைய முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், நம்மளுடைய தியாகிகளுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு வாலண்டியர்ஸாக, ஒரு தன்னார்வலர்களாக செயல்பட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பசி பட்டினி நிறைய கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் கூட அவங்க ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டாங்க. இதில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஆங்கிலேயர்கள் நம்மகிட்ட இருந்த அந்த ஒரு வேற்றுமைகள், ஜாதி ரீதியாக மத ரீதியாக பல வேற்றுமைகள் இருந்தது. அந்த வேற்றுமைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம அழகாக பிரித்து அந்த சூழ்ச்சியை அவங்க செஞ்சாங்க. ஆனால் ஒற்றுமையானதுக்கு அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல, நமக்கு சுதந்திரம் கிடைச்சி. இதற்கு அந்த ஒற்றுமை தான் காரணம். உள்ள காலகட்டத்தில் கூட அந்த சில ஒற்றுமைகள் குறைந்து இருக்குது. ஏன்னா வேற்றுமைகள் அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறதே. அதனால இன்னைக்கு குடியரசு தினம், இந்த சுதந்திர தினம் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அரசியல் ரீதியாக நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு சட்ட திட்டங்களோடு இன்னைக்கு ஏற்படுத்தின ஒரு அருமையான நாள் தான் இந்த இந்திய குடியரசு தின விழா. நம்மளும் என்னன்னா ஒரு ஒற்றுமை, அவங்க முன்னோர்கள் நமக்கு தந்த பாடங்களையும் நல்ல விஷயங்களையும், அவர் நமக்கு விட்டு தந்த அந்த இயற்கை வளங்களையும் நம்ம அருமையாக பாதுகாக்கணும். இயற்கையை நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். அந்த வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமை வரும் பொழுது என்ன பண்ணும், அதான் உண்மையான ஒரு குடியரசு தினம். அதான் ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்தியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை தெரிவிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.